வணக்கம். கல்கியின் சிறுகதை கோவிந்தனும் வீரப்பனும். கோவிந்தனும் வீரப்பனும் அண்டை வீட்டுக்காரர்கள். வாழ்க்கை நிலைமையில் ஏறக்குறைய இருவரும் ஒத்திருந்தார்கள். கோவிந்தனுக்கு பருத்தி ஆலையில் வேலை, வாரம் 6.5 ரூபாய் சம்பளம். வீரப்பனுக்கு ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வேலை, அவனுக்கும் வாரம் 7 ரூபாய் சம்பளம். மனைவியும் 2 குழந்தைகளும் கோவிந்தனுக்கு உண்டு. வீரப்பனுக்கும் அப்படியே. கோவிந்தன் வாரத்திற்கு 3/4 ரூபாய் வாடகை கொடுத்து 5-6 குடித்தனங்கள் உள்ள வீட்டில் ஒரு சின்ன அறையில் குடியிருந்தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது. வீரப்பன் ஒர்க் ஷாப்பிலிருந்து வீட்டுக்கு வரும் வழியில் ஒரு சாராய கடை உண்டு. அவன் அந்த கடை வழியாகத்தான் வீட்டுக்கு வருவது வழக்கம். கோவிந்தன் ஆலையிலிருந்து வீட்டுக்கு வரும் வழியிலும் கள்ளுக்கடை, சாராயக்கடை, பீர்க்கடை எல்லாம் உண்டு. ஆனால் அவன் குறுக்கு வழியாக சந்து பொந்துகளில் புகுந்து வீட்டுக்கு வருவது வழக்கம். இந்த சிறு வித்தியாசத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் நேர்ந்த பெரும் வேற்றுமை சொல்கிறேன், கேளுங்கள். சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு கோவிந்தனுக்கு ஆலையில் சம்பளம் கொடுத்தார்கள். ரூபாய் 6.5 அவன் வாங்கி பத்திரமாய் முடி போட்டுக்கொண்டு குறுக்கு வழியாய் வீடு வந்து சேர்ந்தான். அவன் மனைவி சுந்தரமும் மகன் நடராஜனும் சந்தோஷத்துடன் அவன் வரவை எதிர்பார்த்திருந்தார்கள். நடராஜன் திம் திம் என்று குதித்து கொண்டு, அப்பா, சமுத்திரம் போக வேண்டும், சமுத்திரம் போக வேண்டும் என்று கூச்சலிட்டான். பிறகு கோவிந்தனும் அவன் மனைவியும் உட்கார்ந்து கணக்கு பார்த்தார்கள். பின்வருமாறு செலவு ஜாபிதா போட்டார்கள். வீட்டு வாடகை 12 அணா, அரிசி 1 ரூபா 8 அணா, பருப்பு, உப்பு, புளி 8 அணா, மோரும் நெய்யும் 8 அணா, எண்ணெய் 4 அணா, காய்கறி 8 அணா, மொத்தம் 4 ரூபா. வழக்கமாக சேவிங்ஸ் பேங்கில் போட்டு வந்த 3/4 ரூபாயையும் சேர்த்து 4 ரூபா 12 அணா தனியாக எடுத்து வைத்தார்கள். பாக்கி செலவு செய்வதற்கு 1 ரூபா 12 அணா கையில் இருந்தது. சரி, சமுத்திரக்கரைக்கு போகலாம், புறப்படு என்றான் கோவிந்தன். சுந்தரம் மகனுக்கு சட்டையும் குல்லாவும் போட்டு நெற்றியில் பொட்டு வைத்தாள். தானும் முகம் கழுவி கண்ணாடி பார்த்து குங்கும பொட்டு வைத்து கொண்டாள். பிறகு கைக்குழந்தைக்கு கம்பளி சட்டை போட்டு இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு கிளம்பினாள். வழியில் கோவிந்தன் காலனாவிற்கு பெப்பர் மின்ட் வாங்கி மகனுக்கு கொடுத்தான். கடற்கரையில் காற்று வாங்க பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஆனால் பெரிய மனிதர், சின்ன மனிதர் எல்லாருக்கும் ஒரே காற்றுதான் அடித்தது. கோவிந்தனும் சுந்தரமும் அலையுரத்தில் உட்கார்ந்து ஆனந்தமாய் 1/2 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். மோட்டாரில் வந்தவர்களை விட இவர்கள் அனுபவித்த இன்பம்தான் அதிகம் என்று சொல்லலாம். நடராஜன் குதித்து விளையாடினான். அலை மோதிக்கொண்டு வரும்போது கரைக்கு ஓடுவதும், அலை திரும்பி செல்லும்போது அதை பிடிக்க ஓடுவதும் அவனுக்கு அற்புதமான விளையாட்டாய் இருந்தது. இந்த சமயத்தில் தூரத்தில் பட்டாணிக்கடலை முறுக்கு விற்பவன் போய்கொண்டிருந்தான். நடராஜன் ஓடி சென்று அவனை அழைத்து வந்தான். 1/2 அணாவுக்கு முறுக்கும் 3/4 அணாவுக்கும் கடலையும் வாங்கினார்கள். நடராஜனுக்கு தலைகால் தெரியவில்லை. திரும்பி வீடு போய் சேரும் வரையில் தனக்கு கிடைத்த பங்கை தின்று கொண்டிருந்தான். பொழுது போனதும் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். மத்தியானமே சமைத்து வைத்திருந்த சாப்பாடு தயாராயிருந்தது. எல்லாரும் சாப்பிட்டுவிட்டு கவலையின்றி தூங்கினார்கள். கடற்கரைக்கு போய் வந்ததற்காக கோவிந்தனுக்கு உண்டான செலவு 1.5 அணாதான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததும் இன்றைக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். பீப்பிள்ஸ் பார்க்குக்கு போக வேண்டும் என்று தீர்மானமாயிற்று. சுந்தரம் அவசரமாய் சமையல் செய்தாள். கோவிந்தன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வேஷ்டி சட்டைகளுக்கு சவுக்காரம் போட்டு துவைத்தான். பிறகு குழந்தையும் பார்த்து கொண்டிருந்தான். நடராஜன் வீட்டு கணக்குகளை போட்டான். எவ்வளவோ அவசரப்படுத்தியும் கிளம்புவதற்கு மணி 1 ஆகிவிட்டது. சுந்தரம் சிற்றுண்டிக்காக கொஞ்சம் அப்பம் செய்து ஒரு பொட்டணத்தில் கட்டி எடுத்துக்கொண்டாள். புரசவாக்கம் வரையில் அவர்கள் நடந்து சென்று அங்கிருந்து டிராம் வண்டியில் போனார்கள். மாலை 4 மணி வரையில் பீப்பிள்ஸ் பார்க்கை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்தார்கள். நடராஜனுக்கு குரங்குகளை விட்டு பிரிந்து வருவதற்கு மனமே இல்லை. மூர் மார்க்கெட்டில் ஊதல் வாங்கி தருவதாய் சொன்னதின் மேல்தான் அவன் வந்தான். இதுவரை டிராம் சத்தம் 1.5 அணாவும், பீப்பிள்ஸ் பார்க் டிக்கெட் 3.5 அணாவும் ஆக 4.5 அணா செலவாயிருந்தது. மூர் மார்க்கெட்டில் அவர்கள் பின்வரும் சாமான்கள் வாங்கினார்கள். கோவிந்தனுக்கு பித்தளை டிஃபன் பாக்ஸ் 11 அணா,
சுந்தரத்திற்கு தந்த சீப்பு 2 6 பைசா, நடராஜனுக்கு ஒரு ஊதலும் பெல்ட்டும் 3 குழந்தைக்கு ரப்பர் பொம்மை 2 6 பைசா. சாயங்காலம் 5 மணிக்கு அவர்கள் வீடு போய் சேர்ந்தார்கள். போகும்போது ட்ராம் சத்தம் சேர்த்து ₹1 9 செலவாயிற்று. நேற்று 1½ செலவாயிற்று. ஆக ₹1 10 6 பைசா போக பாக்கி இருந்த 1½ ஒரு சிமிழில் போட்டு வைத்தார்கள். சுந்தரத்திற்கு சேலை வாங்குவதற்காக இம்மாதிரி ஏற்கனவே ₹2 8 வரையில் சேர்ந்திருந்தது. மறுநாள் திங்கட்கிழமை காலையில் சுந்தரம் புதிய தந்த சீப்பினால் தலையை வாரி முடித்து நெற்றியில் குங்குமம் இட்டு கொண்டாள். சந்தோஷமாய் பேசிக்கொண்டு சுறுசுறுப்பாக வீட்டு காரியங்களை செய்தாள். 7:30 மணிக்குள் கோவிந்தனுக்கு சோறு போட்டு மத்தியானத்திற்கும் பலகாரம் பண்ணி கொடுத்தாள். கோவிந்தன் ஸ்நானம் செய்து சுத்தமான வேஷ்டி சட்டையும் அணிந்து புதிய டிஃபன் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு உற்சாகத்துடன் ஆலைக்கு புறப்பட்டான். நடராஜன் இடுப்பில் புதிய பெல்ட் போட்டு அதில் ஊதலை தொங்க விட்டு கொண்டு குதூகலத்துடன் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பினான். குழந்தை கையில் ரப்பர் பொம்மையை வைத்து கொண்டு ஆனந்தமாய் விளையாடி கொண்டிருந்தது. இனி அடுத்த வீட்டில் வீரப்பனுடைய குடும்பத்தார் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை எப்படி கழித்தார்கள் என்று பார்ப்போம். சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு வீரப்பனுக்கு ₹7 கிடைத்தது. அவன் அதை வாங்கி அலட்சியமாய் தன் கந்தல் சட்டைப்பையில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான். வழியில் பீர்க்கடையை கண்டதும் 1 நிமிஷம் நின்று தயங்கினான். அப்போது உள்ளிருந்து ஒருவன், "அண்ணே, ஏன் நிற்கிறாய்? வா" என்றான். வீரப்பன் கடைக்குள் நுழைந்தான். முதலில் ஒரு சீசா குடித்துவிட்டு கிளம்பிவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் ஒரு சீசா குடித்ததும் இன்னொரு சீசா குடித்தால்தான் தாகம் தணியும் என்று தோன்றிற்று. ஆனால் தடுத்து கொண்டான். ₹1 கொடுத்து சில்லறை கேட்டான். சில்லறை கொடுக்க சற்று நேரமாயிற்று. இதற்குள் சில சிநேகிதர்கள் வந்தார்கள். அவர்கள் குடிக்கும்போது தான் மட்டும் சும்மா இருக்கக்கூடாதென்று இன்னொரு சீசா கேட்டான். அதையும் குடித்த பிறகு, "இன்று 2 சீசா பீர் குடித்தாகிவிட்டது. நாளைக்கு வரக்கூடாது. ஆகையால் சாராய கடையில் ஒரு திராம் வாங்கி குடித்து விடலாம்" என்று யோசித்தபடியே சாராய கடைக்கு போனான். 1 திராம் வாங்கி குடித்துவிட்ட பிறகு இன்னொரு அரை திராம் போட சென்றான். கடைக்காரன் கொடுத்த சில்லறையில் ஒரு ₹1/4 செல்லா பணம். வீரப்பனுக்கு போதை நன்றாயிருந்தபடியால் அது தெரியவில்லை. கடைக்காரன் கொடுத்த சில்லறை எடுத்து சட்டைப்பையில் போட்டுக்கொண்டான். அவற்றில் நல்ல 2 ஒன்று சட்டைப்பையில் விழாமல் தரையில் விழுந்தது. அதை அவன் கவனிக்கவில்லை. ஆகவே சாயங்காலம் 6 மணிக்கு நல்ல பணம் ₹5 12 செல்லாப்பணம் 2 எடுத்துக்கொண்டு அவன் வீடு போய் சேர்ந்தான். வீட்டில் அரிசி பருப்பு சாமான் ஒன்றும் கிடையாது. அன்று காலை சாப்பாட்டுக்கே நாகம்மாள் அரிசி கடன் வாங்கி சமைத்திருந்தாள். எனவே அவள் மிகுந்த எரிச்சலுடன் வீரப்பன் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள். வந்ததும் சண்டை பிடிக்க தொடங்கினாள். வீரப்பன் தன்னிடம் இருந்த பணத்தை அவள் முகத்தில் வீசி விட்டெறிந்துவிட்டு தானும் கூச்சல் போட்டான். இதை கண்டு அவர்களுடைய மகன் ராமன் 7 வயது பையன் பயந்து வாசல் புறம் ஓடினான். நாகம்மாள் அதற்கு பிறகு கடைக்கு போய் சாமான் வாங்கி கொண்டு வந்து சமையல் செய்தாள். சாப்பிட்டு முடிய இரவு 10 மணியாயிற்று. அப்புறம் அரை மணி நேரம் அவர்கள் காட்டுப்பூனைகள் போல் சண்டை போட்டு கொண்டிருந்து விட்டு பிறகு தூங்கி போனார்கள். மறுநாள் காலையில் காய்கறி வாங்கி வருவதற்காக வீரப்பன் பணம் கேட்டான். நாகம்மாள் செல்லா பணம் 2 கொண்டு வந்து கொடுத்தாள். வீரப்பன் உடனே சண்டை பிடிக்க தொடங்கினான். முதல் நாள் இரவு கடை சாமான் வாங்கிய போது நாகம்மாள் ஏமாந்து செல்லா பணம் வாங்கி வந்திருக்க வேண்டும் என்று சொன்னான். "குடிவெறியில் நீதான் வாங்கி கொண்டு வந்தாய்" என்றாள் நாகம்மா. இந்த சண்டையின் போது ராமன் நடுவில் வந்து, "நோட்டு பென்சில் வேண்டும்" என்றான். அவனுக்கு ஒரு அறை கிடைத்தது. நாகம்மாள் போட்டிக்கு கைக்குழந்தை அடித்தாள். ஏக ரகளையாயிற்று. வீரப்பனுக்கு வேஷ்டி துவைக்க நேரம் கிடைக்கவில்லை. இத்தனை தொந்தரவுகளுக்கு இடையில் நாகம்மாள் சமைத்தபடியால் குழம்புக்கு உப்பு போட மறந்து போனாள். சாப்பிடும்போது வீரப்பன் குழம்பு சட்டியை தூக்கி நாகம்மாள் மேல் எறிந்தான். அது குழந்தையின் மீது விழுந்தது. மறுபடியும் ரகளைதான். இன்று பீர்க்கடைக்கு போக வேண்டாம் என்று முதல் நாள் வீரப்பன் தீர்மானித்திருந்தான். ஆனால் மாலை 3 மணி ஆனதும் இந்த தொல்லைகள் எல்லாம் மறந்து சற்று நேரம் குஷியாய் இருந்து வரலாம் என்று தோன்றிற்று. ஆகவே முழு ₹1 எடுத்துக்கொண்டு சாராய கடையை தேடி சென்றான். சாராய கடையில் 12 தொலைந்தது. அடுத்த சந்தில் சூதாட்டமிடம் ஒன்று உண்டு. வீரப்பன் அங்கே போனான். பாக்கி 4 அங்கே தொலைத்தான். இருட்டிய பிறகு வீட்டுக்கு கிளம்பினான். வழியில் குடிமயக்கத்தில் விளக்கு கம்பத்தில் முட்டிக்கொண்டான். ஒரு புருவம்
விலாங்காய் அளவுக்கு வீங்கி போயிற்று. வீட்டுக்கு போனதும் படுத்து தூங்கினான். நாகம்மாள் சாயங்காலம் எல்லாம் ஒரு மூலையில் படுத்து அழுது கொண்டிருந்தாள். இரவு சமைக்கவில்லை. ராமன் மற்ற பிள்ளைகளுடன் தெருவிலும் சாக்கடையிலும் விளையாண்டுவிட்டு இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். நாகம்மாள் மத்தியானம் மீதியிருந்த சோற்றை அவனுக்கும் போட்டு தானும் சாப்பிட்டாள். வீரப்பன் எழுப்பி சோறு போடவில்லை. திங்கட்கிழமை காலையில் வீரப்பனுக்கு தலைநோவு பலமாயிருந்தது. புருவம் வீங்கி ஒரு கண் மூடி போயிற்று. நாகம்மாள் மெதுவாகத்தான் எழுந்திருந்தாள். முதல் நாள் அழுது அழுது இப்பொழுது அவள் முகம் பார்க்க முடியாதபடி கோரமாயிருந்தது. தலைமயிர் ஒரே பரட்டை. முணங்கிக் கொண்டே குழம்பும் சோறும் செய்தாள். வீரப்பன் அவசர அவசரமாய் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுவிட்டு மத்தியான சோற்றுக்காக சண்டை போட்டு 2 அணா எடுத்துக்கொண்டு அழுக்கு சட்டையும் கந்தல் வேட்டியுமாய் ஓடினான். ராமனுக்கு அன்று காலை 2-3 தடவை அடி விழுந்திருந்தது. கணக்கு போடவில்லையாகையால் பள்ளிக்கூடத்திற்கும் போய் அடிப்பட வேண்டும் என்றே அவன் கண்ணை கசக்கிக் கொண்டே பள்ளிக்கூடம் சென்றான். கை குழந்தையை கவனிப்பார் யாருமில்லை. அது ஒரு மூலையில் படுத்து அழுது கொண்டிருந்தது. வீரப்பனை போன்ற எத்தனையோ ஏழை தொழிலாளிகளின் வாழ்க்கை கள்ளு, பீர், சாராய கடைகளினால் பாழாகி வருகின்றது. அந்த கடைகளை தொலைக்க நீங்கள் என்ன உதவி செய்ய போகிறீர்கள்? நன்றி. இணைந்திருங்கள். இப்படிக்கு எம்மலியுடன். இப்படிக்கு செல்லம்மா பிரியதர்ஷினி.